அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய பதிவு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் செய்திருந்த வேலைகளை பற்றின ஒரு பதிவை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்மளோட செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு 2 ரோஜா செடியை வாங்கிட்டு வந்திருந்தேன். மஞ்சள் ரோஜா செடி நம்ம வீடியோஸில் நான் காமிச்சியும் இருக்கேன். அந்த 2 ரோஜா செடியையோ இன்றைக்கி தான் மண் ரொப்பி செடி நட்டிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது இந்த வெயில்னால் சரியாக தாங்கலை. மஞ்சள் ரோஜா செடி ரொம்பவே வாடி போயிடுச்சு. இருந்தாலும் தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு நல்லா வளரும் அப்படின்றது தெரியல. சரி, அந்த இடத்துக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தொட்டி எல்லாத்தையும் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக பெருக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் செடிங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செங்கல் வச்சு தான் அதில் அடுக்கி வச்சுருப்பேன். சரி, அந்த செங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டாண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அதை மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஸ்டாண்டு. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருந்தது. ரேட் பார்த்திங்கன்னா 276 என்னமோ தான் ரேட் நினைக்கிறேன். நம்மளுக்கு எப்போவுமே மீஷோவில் நம்ம போட்ட உடனேவே வர்றதில்ல. 15-20 நாள் ஆகிடுச்சி எனக்கு இது கைக்கு வரத்துக்கு. இது ஆஃபர்லன்றதோட்டு ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதனால் எனக்கு இது ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. 276க்கு ஆஃபரில் 12 பீஸ் அப்படின்றது எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நானும் இதை வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இப்போ லிங்க் ஓப்பன் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி வரல அப்படின்னாலும் நீங்கள் மீஷோவில் பிளான்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே கூட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டுங்க வரும். நிறைய ஆஃபர்ஸோட அதாவது ஒரு 6லேருந்து 4, 12 ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டு வகைகளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டாண்டுமே யூஸ் பண்ணலை. அன்றைக்கி 2 ஸ்டாண்டு மட்டுமே வச்சு அந்த 2 ரோஜா செடி மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். மீதியெல்லாம் அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி தக்காளி குருமாவும் தோசையும் செஞ்சுருந்தேன். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிற தொட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ஸ்பைசஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி பழத்தை இதோட சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் தாளிக்கும் போதும் ஏதோ ஸ்பைசஸ்லாம் சேர்க்கல. இதில் ஸ்பைசஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது மட்டும்தான் நான் சேர்த்துருப்பேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா தாளிச்சாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பொட்டுக்கடலை சேர்க்குறோம் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த குருமா பார்த்திங்கன்னா எனக்கு 2 வேளை வைக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து 2 வேளைக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். இதில் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவுமே நம்ம செஞ்சிடலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் வேலைக்கும் முடிஞ்சது. நேற்று நான் ஒரு விலாக் கொடுத்துருந்தேன். அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் நான் செஞ்சிருந்த வேலையை பற்றின ஒரு விலாக் கொடுத்துருந்தேன். நான் ஆக்சுவலாக காலையில் சாயங்காலம் 2மே சேர்த்து ஒரே ஒரு விலாகாக தான் கொடுக்குற மாதிரி இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்தது. வீடியோஸ் ரொம்ப லாங்காக போச்சுன்னா வியூஸ் வர்றதில்லை. அதுவும் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா லாங் வீடியோ எதுவுமே வியூஸே போகல.
அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இப்போது 10 to 8 மினிட்ஸ் இருக்க மாதிரியான வீடியோஸ் மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அதனால் ஈவினிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அது மைல்டாக ஒரு மியூசிக் மட்டும் கொடுத்து டக்குன்னு கொடுத்துற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஈவினிங் வீடியோ மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி நேற்று கொடுத்துருந்தேன். அது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டடாக எப்போவுமே வந்து ஒரே வீடியோஸ் மாதிரியே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். இப்போது சமீபமாக வந்து இந்த பூஜைகள் பண்ண வீடியோஸ்லாம் தான் நான் நிறைய கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த டெய்லி விலாக் கொடுத்தேன்னா எனக்கு அந்தளவுக்கு வீடியோஸ் போகலை. வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் எனக்கு பூஜை வீடியோஸ் பார்த்திங்கன்னா, நான் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் கொடுத்தேன்னா பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 1000 மேலே வியூஸ் போகுது. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து என்னுடைய சேனலில் வந்து இந்த பூஜை வீடியோஸு நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3-4 நாள் வந்து தொடர்ந்து வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றின வீடியோஸ் வந்து போன வாரம்லாம் கொடுத்துருந்தேன். அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தது. எனக்கு டெய்லி விலாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு வியூஸ் போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை நான் வந்து விலாகாக கொடுக்குறேன். ஆனால் அதில் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, இனிமேல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணுறேன். இது போல் உங்களுடைய எல்லாருடைய கமெண்ட்ஸும் வந்து எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதனால் பூர்ணிமா சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக நான் வந்து என்னை அடுத்த லெவல் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இவ்வளோ நாள் வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தேன்னா நார்மலாக எனக்கு வந்து அவ்வளோவா கமெண்ட்ஸ் எதுவும் வர்றதில்லை. லைக்ஸ் போயிடும், வியூஸ் போகும், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதை கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லும்போது தான் வந்து இது எப்படி அப்படின்றத நான் தெரிஞ்சிக்க முடியுது. அதனால் வந்து ரொம்ப நன்றி. இது போல் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லும்போது தான் நான் வந்து அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்னால் முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் கமெண்ட் கொடுத்தது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை குழம்போ ஆனியன் பக்கோடாவும் தான் நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். கீரை குழம்பு வந்து வச்சு முடிச்சிட்டேன். சமையல் வேலை எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாத்தையும் நல்லா துடைச்சி விட்டுட்டு சாமான் நல்லா துலக்கி கிச்சனை ஃபுல்லாக டோட்டலாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஆனியன் பக்கோடா மட்டும் நம்ம சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு உருளி டெக்கரேஷன் வந்து 2 கொடுத்துருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. இந்த மீன் உருளி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த உருளி எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் உருளி பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது கிரிவல பாதையில் ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன். அந்த கடையோட அட்ரஸும் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இந்த மந்த்து போயிருந்தப்போ நான் அந்த கடையை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு வந்திருக்கேன். திருவண்ணாமலையில் அந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம மூக்குப்பொடி சித்தருடைய மண்டபத்துக்கு அடுத்து 3வது கடையே பார்த்திங்கன்னா இந்த உருளி கடை தான். ரொம்ப அழகழகான உருளிங்க, விளக்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. உங்களில் யாருக்காவது வந்து தேவைப்பட்டது நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் பாருங்கள். நிறைய விளக்குங்களுடைய வெரைட்டிஸ் வந்து நிறைய வந்திருந்தது. நானுமே அதை ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் அந்த ஷார்ட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னுடைய பதிவை பற்றின கமெண்ட்ஸை நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.